யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? பேசுறவங்களா கேட்கறவங்களானா கேட்கறவங்க தான். பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா சீட்ல உட்காந்துட்டு நாங்க தேடி தேடி படிச்சதெல்லாம் இங்க சொல்ல, நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கையில வச்சுக்கிட்டு ஃபேன் சுத்த உட்காந்து கேட்குறீங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லவா, அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரசு தான் யாரை ஆள்கிறோமோ அவர்களிடத்தில் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசு தான் மக்களை உண்மையாகவே ஆள்கின்ற அரசு. இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த புத்தக திருவிழாக்களை முன்னெடுப்பதற்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன. 4வது முறையாக விருதுநகர் இந்த பெருவிழாவை காண்கிறது. நான் தொடர்ந்து வருகிறேன். இன்றைய நாள் வேலை நாள், நாளை காலையில் வேலைக்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த 8 மணி தியாலத்தில், இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எல்லோரும் நாளை பற்றி கவலைப்படாமல் உட்கார்ந்து கேட்கிறீர்கள் என்றால், விருதுநகர் மாவட்டத்தில் கேட்போர் சிறந்து இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று பொருள். நான் திடீர்னு சில விஷயங்களை பேசுவேன். இது நான் கற்ற கல்வியினால் வந்தது. நான் படித்த புத்தகங்கள் என்னை வழிபடுத்துகின்றன. புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? எல்லா கூட்டத்திலையும் கேட்கிறேன் இந்த விஷயத்தை, இந்த கூட்டத்திலையும் கேட்கிறேன். ஒரு புத்தகத்தை காலில் பற்றுச்சு என்ன செய்யலாம்? தொட்டு அப்படியா எடுத்து நல்லது. வேற இடம்னா உங்க வீடா? ஒரு விஷயம் சொல்லவா, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இப்ப அரபியில என்ன கிடைக்குது நமக்கு? அரபி மொழியில என்ன கிடைக்குது? படிக்கிற புனித புத்தகம் என்ன கிடைக்குது? குரான் கிடைக்குதா? சமஸ்கிருதத்தில் என்ன கிடைக்குது? கீதை கிடைக்குதா? பகவத்கீதை கிடைக்குதா? இப்ப 2 வேற மொழின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழுக்கு நான் வரவே இல்லை. காலுக்கு கீழே ஏதோ அரபியிலையோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ ஏதோ எழுதி கிடக்குது. நீங்க மிதிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து தொட்டு கும்பிடுவீங்க. என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? அது புனித நூலில் இருந்து ஏதேனும் ஒரு வாசகம் இருக்கிறது, அதை மிதித்து விட்டோமே என்ற பதட்டத்தில். அதுல யாரோ ஒரு சில்மிஷக்காரன், அரபி தெரிந்தவர் அல்லது சமஸ்கிருதம் தெரிந்தவர், ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? தொட்டு தான் கும்பிடுவீங்க. ஏன்னா நமக்கு பொருள் தெரியாது, எழுத்து தான் தெரியும். அதனால தான் சொல்றது படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். படிச்சாதான் எதை தொட்டு கும்பிடுறது, எதை கிழிச்சு நெருப்புல போடுறதுங்கிறது நமக்கு புரிந்து போகும். எல்லா புத்தகங்களும் தொட்டு கும்பிடுகின்ற புத்தகங்கள் இல்லை. புத்தகங்கள் என்றது ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஆயுதம் அது. இந்த புத்தகத்திற்கான ஆயுதங்களை கையில் எடுத்து இருக்கக்கூடிய மதங்களை நான் பேசினேன்னு வச்சுக்கங்க, நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கோங்க, எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் அந்த மதங்களுக்கு ஆயுதம். இஸ்லாம்னா சொல்லிட்டோம் நம்ம குரான், கிறிஸ்துவம்னா பைபிள், இந்து மதம் என்றால் ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தங்கள், உபனிஷதங்கள், ரிக் யஜுர் சாம மதர்வன வேதங்கள். ஒரு மதம்
ஒரு சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பரவுவதற்கு அந்த மதம் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம். புத்தகம் இல்லாமல் எந்த மதத்தையும் நீங்கள் பரப்பிவிட முடியாது. நான் சொல்ல விட்டுமா தமிழர்களின் ஆயுதம் எது என்று? திருக்குறள் என்கின்ற ஒற்றை புத்தகம் தான் தமிழர்களே நம்முடைய ஆயுதம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன. ஒன்றும் இல்லை, எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார், எது தெரியுமா நல்ல புத்தகம்? நீ படிக்கும் பொழுதெல்லாம் நீ புரட்டி புரட்டி படிக்கிறிய, அது நல்ல புத்தகம் இல்லை. படிக்கும் பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் புரட்டி புரட்டி போடுதோ அதுதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார். என்னை புரட்டி போடுகின்ற புத்தகத்தை நான் தேடியபடி இருக்கிறேன், நான் வாசித்தபடி இருக்கிறேன். ஏதேனும் ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு புலகாங்கிதத்தை கொடுத்து விட்டால், உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால், நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த நூல் அறிவு என்ன செய்யும் தெரியுமா? இந்த மிகப்பெரிய அந்த ஆதி மரத்தை, நான் பார்த்து வியக்கக்கூடிய அந்த புத்தகத்தை, அதில் மறைந்து இருக்கக்கூடிய சொற்களை நான் வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது என்னுடைய உயரம் நான் பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு உயர்ந்து நிற்கிறது. இந்த வாசனை, இந்த வாசிப்பு என்ன பிரச்சனை தெரியுமா ஐயா? இன்னைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை ரொம்ப சூட்சுமமா கொடுத்தேன், ஒரு மெட்டாபிசிக்கலா கொடுத்திருக்கேன். இந்த தலைப்பை நான் உங்களை கூட்டிட்டு வந்து அந்த மரத்துக்கடியில நிறுத்திட்டு தான் போவேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட மரத்தை பற்றி பேசினார்கள். ஒரு பெண் மரத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். இந்த போராளியை பற்றி பேசினேன். வங்காரி மாதா என்று ஒரு பெண், நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு, காடு வளர்த்தாள் என்பதற்காக. அவளுடைய இன்டர்வியூவை நான் கேட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்லை. அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான். அவங்க ஆப்பிரிக்கன் லேடி, அந்த மொழியில, அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க, நீ போய் பிரைஸ் வாங்கினியே, நான் இதை அப்படியே சொல்லிடுறேன், சொல் அவளுடையது, பொருள் உங்களுடையது. அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள். பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவ சொன்ன வார்த்தை. அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேட்கிறா, நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க? அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதாய் சொன்னாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றா, இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதா? இவ்வளவுதான் செய்தி. காசை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, மரம் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்கிறார். இவ்வளவுதான் செய்தி. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது. என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல, மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நாம தான் ஏன் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இன்னொரு சோகம் என்ன தெரியுமா? இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இது பேச்செல்லாம் இந்த வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கேட்பாங்களா சார்? 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் இல்ல. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு கண்டிப்பு இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகிவிட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது.
நான் இங்க உங்க இந்த கூட்டத்தையே பார்த்து கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் தனக்கு புத்தகம் வாங்க வந்தீங்க? எல்லாம் தன் பிள்ளைக்கு வாங்க வந்திருப்பீங்க. இதை படிடா, அதை படி, அதை படி, இதை வாங்கு, இதை வாங்கு. நீங்க என்ன வாங்குனீங்க? இன்னைக்கு எத்தனாவது நாள் சார்? 4வது நாளா, 6வது நாளா? நான் சொல்றேன், புக்கு வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. டக்குன்னு போயெல்லாம் வாங்கிடப்படாது. ஒரு நாள் வரணும், சுற்றி பார்க்கணும். 2வது நாள் கடையில இருந்து எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸையும் வாங்கிக்கணும். வீட்டில் போய் உங்கள் இருக்கிற காசு பார்க்கணும், என்ன புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு முடிவு செய்யணும். வீட்டுக்கு எந்த புத்தகம் வருதோ அடுத்த வருடத்திற்குள் அதை வாசித்து முடிச்சிடணுங்கிற வேகம் இருந்தால் ஒழிய புத்தகத்தை வாங்காது. பிளான் பண்ணி வாங்குங்க. 10 நாள் இருக்குல்ல, காசு சேர்த்து வச்சுக்கோங்க. வந்து கேளுங்க எவ்வளோ ரூபான்னு. புதிதாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இந்த புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கின்ற பொழுது நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. சொன்னா நம்புவீங்களா? ஒரு 10 வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாங்க செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலை நீட்டிக்கிட்டு 10 கூட இருக்காது, அதுக்கு 4ஆம் கிளாஸ் படிக்குது, படிச்சிட்டு இருக்கு. புக்கு பேரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி நடந்தது. அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த புக்கை. இது வெளியில வந்து படிக்குது. நான் கேட்டேன், ஏ ஃபைசா, என்ன படிக்கிற? தெரியல. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சு. நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்க அம்மா அப்பா இதுபடி என்ன வளர்க்குறாங்களான்னு பார்க்குறேன். புத்தகத்தை வாசிக்கிறது இருக்குல்ல, நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், பிள்ளைய எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் லெவல் இங்க இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள பட விட மாட்டேன். இருக்கீங்களா? அவரு மொபைல் பார்த்துக்கிட்டே கையை தூக்குறது. நானும் இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை எங்கள் அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன். அம்மா, 25 வயசுலலாம் நான் என்ன ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா, என் பையன் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கிறாம்மா, ஏம்மான்னு கேட்டேன். எங்கள் அம்மா 82 வயசு, போன வாரம் தந்த பதில், உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல. அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது. நீ கஞ்சிக்கு வழி இல்லாமல் வளர்ந்த, அதனால்தான் நீ வேகமா வளர்ந்த, அவன் ஸ்லோவா வளர்றான்னு சொன்ன. புரிஞ்சுதா? நம்ம பிள்ளை ஏன் நம்மள மாதிரி இல்லை? நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்குறத நிறுத்துங்க முதல்ல. அதுங்க வளர்ந்துரும். நாமளே வளர்ந்துட்டோம், அதுங்க வளராதா? வளர்க்குறோங்கிற பேர்ல நாம செய்யற அநியாயத்தை ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் தன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதினான். நான் படிச்சு விதிர்த்து போனேன். இதே விருதுநகர்ல சொல்லி இருக்கிறேன் 1.5 வருஷத்துக்கு முன்னால. நமக்கு தான் சொல்றதெல்லாம் மறந்து போயிருமே, அதனால தானே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. என்ன பாருங்க, உன் பேரனின் மகன், ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான். பெரிய சாபம் தானே. எங்க அப்பா சைக்கிள் வச்சிருந்தாருங்க, நான் ஸ்கார்பியோ வச்சிருக்கேன். என் பையனை லாயரா வளர்க்கிறேன். அவன் BMW வாங்குவானா இல்லையா? அவன் BMW வாங்குறானா, அவன் பேரன், அவன் மகன், என் பேரன் லெம்போகினி வாங்குவானா இல்லையா? அப்படித்தானங்க வளர்ச்சி போகணும். நான் தான் ஸ்கார்பியோல வந்து நின்னுட்டேனே, அதுக்கப்புறம் வளர்ச்சி தானே. அவர் சொல்றார் இல்லையா, புத்தகம் எனும் ஆதி மரம் எனக்கு ஆதி ரகசியத்தை சொல்லி தருகிறது. ஆதியில் ஒரு ரகசியம் இருக்கிறது. காலம் உருண்டோடினாலும் காலத்தின் ஃபார்முலா இருக்குல்ல, அது ஒருபோதும் மாறுவது இல்லை. காலத்தின் ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த ஆப்பிரிக்க எழுத்தாளனினுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். கவனம்.
பாருங்களேன், வாழ்க்கையை மாற்றி போடுற ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஸ்டேஜில் எல்லாருக்கும் டிஃபன் வைக்கிறாங்க. 40% கண்ணு அங்கே தான் போச்சு. நான் காலேஜில் டீச்சராக இருந்தவன். என் கிளாஸில் யார் என்னன்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும். 25 வருஷத்தில் ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. ஏன்னா கவனம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை சொல்றேன். இந்த நாயனை வாசிக்கிறவனுக்கு முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடப்படாது. நாங்கெல்லாம் பசியோட உட்கார்ந்து இருக்கோம்ல. பசியோட தானே உட்காந்துருக்கீங்க. சாப்பிடலாமா அவங்க? நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்றேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி நம்மை வந்து சேர்கின்ற பொழுது நம் கவனம் சிதறக்கூடிய நிகழ்ச்சிகள் சமூகத்தில் நடக்கும். அந்த கவன சிதறினால், கவனம் அந்த பக்கம் போறதுனால, அதை பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த ஏற்றமும் நடக்காது. இப்போ இங்க வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போனாங்க, அதை பார்த்தோம், ஏதாவது வாழ்க்கையில் வளர்ந்துட்டோமா? இந்தா மிக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது உங்க கவனம் சிதறி மறுபடியும் இதே மனநிலையில் நீங்கள் இருக்க, இதே வார்த்தை வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். கவனத்தை சிதறடிக்காது. எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். ஸ்நாக்ஸ் வச்சதை நான் பார்த்துட்டேன், ஆனா என் கவனம் சிதறல, பேசிக்கொண்டே இருக்கிறேன். கவனம் என்பது மற்ற எதையும் கவனிக்காததல்ல. நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதன் மீது கவனமாக இருப்பதற்கு பெயர் தான் கவனம். மற்றதெல்லாம் தெரியும், ஆனால் கவனம் ஒன்றின் மீது தான் இருக்கும். பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை, உன் பேரனின் மகன் வறுமையில் தெருவில் நடப்பான். அதுக்கு அவரு 4 காரணங்களை சொல்றாரு. என் பேரனின் அல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்கள் பேரர்கள் கூட இதில் அடக்கம். 4 விஷயத்தை மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் 1 ரூல், ஆதி ரூல். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். நான் உருவானது போல் சிரமங்க. என்ன இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியுமா? மொபைலில் வந்து 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னால இந்த மொபைலில் நான் வர்றதுக்கு இதற்கு முன்னால 27 வருஷம் உழைச்சிருக்கேன். 27 ஆண்டுகளின் உழைப்பு தான் ஒரு நாளில் உங்களுடைய திரையில் நான் வருகிறேன். அந்த உழைப்பிற்கான வெளிச்சம் தான். அதை நீங்க மாத்தாம ஃபுல்லா கேட்டுட்டு அப்படி கடக்குறீங்க. இதை புரிஞ்சுக்கலாம்ல. நாம ஒரு நாளில் யாரும் சாதனையாளர்களாக வர முடியாது. தொடர் உழைப்பு இருக்க வேண்டும். என்ன ஆகும்? சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். நான் தான் வலிமையாயிட்டேனே, இனி எதுக்கு எனக்கு சைக்கிள்? புக் பண்ணு கார். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். இங்கதான் புத்தகத்தை ஏன் படிக்கணுங்கிறது. இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க, புத்தகம் தான் சொல்லித்தரும். பாருங்க, வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். அடுத்து, வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான். வாழ்ந்து
கெட்ட குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு கேட்டிருக்கோமா? வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு? ஆதியில் இருந்த அந்த உழைப்பு, ஆதியில் இருந்த அந்த விருப்பம், ஆதியில் இருந்த அந்த ஆர்வம், ஆதியில் இருந்த அந்த அறிவு, ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நிலைகள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும். இது நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நான் யோசித்து பார்க்கிறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது, உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகளிடத்தில் வலுப்படுத்து. ரொம்ப இலகுவாலாம் அவங்கள வச்சிருக்காத. ஒரு 1/2 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 2 மாடி ஏற சொல்லுங்களேன் உங்க பிள்ளைய. ஏறிடுச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்து கொள்ளும். அது வெயிட்டை தூக்கிட கூடாது. நீங்க தூக்கிட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன். புத்தகம் என்னை ஆதியினுடைய ரகசியத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்த்திராத பல விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றனவா? நான் இன்றைக்கு உங்களுக்கு 5 விதிகளை சொல்லித் தருகிறேன். சூட்சுமமான விதி அது. நீங்க நினைக்கிறீங்களாப்பா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. அபிதா நினைச்சிருக்கலாம். குட்டி புக்கு தான், கவிதை தான் எழுதிட்டாங்க. ரொம்ப ஆழமா நினைச்சு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த புத்தகத்தை விட சிறந்த புத்தகங்கள் இன்னும் வெளியிடப்படாமல், மேடை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன வெளியில் வருவதற்கு. ஆனால் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? எழுதியவர்களின் என்ன பலம். இருக்கா நம்ம கிட்ட இந்த முயற்சி? இருக்கா? 6 நிமிஷம் பேசிட்டு 1 நிமிஷத்துல நான் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கும் போதும் சொன்னாங்களே அவங்க. அதை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்லைங்க. எடுத்த காரியத்தை முடிப்பேன். உன் 5 நிமிடம் என்பது என் வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த புத்தகங்கள் எழுதுவதற்கு எனக்கு வேண்டும் என்று அபிதா நினைத்தார், வந்தார், எடுத்தார். அடுத்த நிலையிலே அவர் இன்னும் சிறப்பான புத்தகங்களை எடுத்து முன்னால் வைப்பார். இந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் இப்படி சொல்றேன், இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ரொம்ப வீரியமானது, ரொம்ப வீரியமானது, சும்மா கிடையாது. புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது யார் எழுத்தாளர்ங்கிறீங்க நீங்க? எழுத்தாளர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாதபடிக்கு எனக்கு பணி நெருக்கடி சூழல், வந்துடவே முடியாதபடிக்கு என்னுடைய ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலையிறியப்பான்னு சொல்லுவீங்க. நேற்று சென்னை, அதற்கு முன்னால் கடலூர், அதற்கு முன்னால் மதுரை, அதற்கு முன்னால் திருவனந்தபுரம், அதற்கு முன்னால் பர்மா, எல்லாம் ஒரு வாரத்தில். இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்கே வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம். நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை. நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு? நீங்க நம்பினா நம்புங்க. என்னால் நின்று பேசிவிடவே முடியாது. ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்திருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தானா வரணும், அவங்க பேசணும், அவங்க பேசுறத நான் உட்கார்ந்து கேட்கணும். முடிஞ்சது. பிரபஞ்சம் குறித்து கொண்டது. என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கு. இந்தா போ, பேசு போ. ஆற்றல் தானே நான் தருகிறேன், போ. புதிய புதிய செய்திகளை சொல்.
நான் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். நான் படித்த புத்தகத்தில் இருந்து. சில புத்தகங்களுடைய தலைப்பை நடுங்க வைக்கோங்க. கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தன், அவன் எழுதினாங்க ஒரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கான்னு தெரியல, முடிஞ்ச ஆங்கில புத்தகம், அது யாரேனும் மொழிபெயர்த்தால் நலம். அவன் எழுதுறாங்க, why good people always have the bad choices. ஏன் நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார். பெண்களுக்கு புரியுதா? ரொம்ப ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன், மோசமான கூட்டாளி வச்சிருப்பாங்க. புத்தி அப்படி இருக்கும், சூப்பரா இருக்குங்க. ஜெயலலிதா அம்மாவே நான் அதில் சேர்த்துக்குவேன். சூப்பருங்க. அவங்க யார் கூட இருந்தது? யாரை கூட வைத்திருக்க வேண்டும்? நல்லவர்கள், வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. 18 எபிசோட், முடிஞ்சா கடந்துருங்க. 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன், சிறையில் இருந்த ஒருவன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தான். அவன் எழுதுகிறான் முன்னுரையில், நான் இந்த சிறை தண்டனையை அனுபவித்தது நான் செய்த குற்றத்திற்காக. ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் என்னிடத்தில் இருந்தன. ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்படி எழுதுறாங்க. அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட். புத்தகம் என்னை இழைத்து கொண்டு சென்று ஆதி சிந்தனையில் நிறுத்துகிறது. மனிதன் எதற்காக தோன்றினான்? அவன் நாகரீகமானவன், அவன் மொழி அறிந்தவன், அவன் கவிதை தெரிந்தவன், அவன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவன். அந்த ஆதி மனிதன், மொழியை உருவாக்கிய ஆதி மனிதன், அவன் சொல்றான் அந்த வார்த்தையை. அப்படியே கடத்துற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. பர்வீன் சுல்தானா வாய்ஸ் என்ன தெரியுமா? சில பேருக்கு இந்த கடுமை பிடிக்காது. ஆனா ஐயா நான் சொல்றேன் ஐயா, என்னுடைய வாய்ஸ் 2 தான் ஐயா. ஒன்னு அம்மா வாய்ஸ், ஒன்னு டீச்சர் வாய்ஸ். ஐயா ரெண்டும் எதுக்குமே அடங்காது, எதுக்குமே பயப்படாது. அதுக்கு நோக்கம் என்னன்னா, தன் புள்ள நல்லா இருக்கணும், தன் ஸ்கூல் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க நல்லபடியா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். 2 நோக்கம்தான். வேற எந்த நோக்கமும் தாய்க்கும் டீச்சருக்கும் கிடையவே கிடையாது. அந்த நோக்கம் தான் என்னுடைய டோன். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை சொல்றாங்க அவன். முடிஞ்சா இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஏதேனும் ஒன்று தருகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன். நான் தர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல. இங்க ஒரு 500 பேர் இருப்பீங்க, 700 பேர், 800 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 800 பேருடைய அரை மணி நேரம் எவ்வளோங்க? 400 மணி நேரங்க. 400 மணி நேரத்தை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்றால், என் பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயமாவது உள்ள போயிட்டு நீங்க வரணும்ல, அந்த பொறுப்பு வரணும்ல எனக்கு. இதுல இன்னொன்னு, நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன். அந்த கவனமும் எனக்கு உண்டு. இதை மறுபடியும் என்னால் பெற்றுவிட முடியாது இல்லையா என் வாழ்க்கையில். அவன் 18 எபிசோடு எழுதுறான். 18 எபிசோடும் கருப்பு புள்ளி அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துறான். கருப்பு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட். அதுல அவன் பட்டியல் போடுறா பாருங்க. அந்த பட்டியலை எனக்கு பிடிச்ச ஒரு 4 பட்டியலை மட்டும் சொல்றேன். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கடவுளே, நான் இருக்கிறேன். உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ வாங்க தான் சொல்லுதுன்னா, இங்கே அடகு வையுங்க. ஏம்மா, நீ இவ்வளோ நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்கே போய் அடகு வைக்கவா? நான் இருக்கிறேன், இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்க. இன்னொருத்தர் அவர் என்ன இன்ஜினியரா?
இந்த கம்பியை வாங்குங்கள், உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும். நீனா இன்ஜினியரா? செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கையிலிருந்து, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள், வெளியேறுங்கள். யார் எதை சொன்னாலும், சினிமாவில் சொன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நல்லா கைத்துக்கு தம்பி. நீ தான் இந்த எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீதான். நீ நல்லா உயர்த்து, நான் ஸ்டூடெண்ட்னு நல்லா உயர்த்து, ஒரு தப்பும் இல்லை. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்குது போய். ஐயோ, காலேஜ் இப்படிதான் இருக்குமா? காலேஜ் டீச்சர்லாம் சினிமால யாருங்கிறீங்க? நயன்தாரா மேடம், சாய் பல்லவி மேடம், இவங்க தானே டீச்சரு. ரியல் லைஃப்ல யாரு டீச்சரு? இதை நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல. அது ரீல், இது ரியல். ரியல் நான் உண்மையாவே டீச்சர். எனக்கு தெரியும் 17-18 வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது. அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும். எதையும் அது அப்படின்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்குவேன். ரியாக்டே பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவேன். ஒன்றை புரிந்துகொள், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துரு மனசுல இருந்து. அடுத்தது இருக்கு பாருங்க, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பாவம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சிலேயோ மசூதியிலையோ கோயில்லையோ கொடுத்துட்டா பாவம் போயிடும். ஜெனராசிட்டி. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும், அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும், இந்த பைத்துல் மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அடுத்து சொல்றான் பாருங்க, பெண்களே, ஜெண்டர் பயஸ் பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர், அது பொம்பளை பிள்ளை, அது செய்யாது, சூப்பரா செய்யும், சூப்பரா செய்யும், பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். நாங்க அந்த காலேஜ்ல இருந்து தானே வரோம். பிளைண்ட் ஸ்பாட். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளே, கவனம். ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டுல, இந்த ஜெனரேஷன்ல சொல்றேன், நமக்கெல்லாம் கிடைக்கல. இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குது. இந்த பழக்கத்தில் என்ன பண்ணுதுங்க, வெளியில போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும்தான் காரணம். வெளியில் இருக்கிறவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட். பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். அவன் அடுக்குகிறான், நான் யோசிக்கிறேன், புத்தகங்கள் என்னை சீர்படுத்துகின்றன, என்னை வழிபடுத்துகின்றன. நான் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது நான் 5 விதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த சகோதரி தந்த இந்த 5 விதிகளை மனதில் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நான் வாசித்த புத்தகங்களிலேயே நான் நிரம்ப என்னை வழிபடுத்துகின்ற எதுவோ அதை நான் நெஞ்சிலே சுமந்து வந்து மக்களுக்கு தருகிறேன். யாரோ பேசியதை அப்படியே அடுத்தவர்களுக்கு பேசி கடப்பதல்ல என்னுடைய ஸ்டைல். நான் வாசித்து, நான் உணர்ந்து இது உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு நான் எனக்கு அதை பரிசோதித்து விட்டு பிறகுதான் சொல்கிறேன். நான் இங்க நின்றுட்டு இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட், என் லைஃப் ஒரு சிலபஸ். நான் பிடி டீச்சரா பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என் லைஃபை. இன்னைக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவராகவும்
இயக்குனராகவும் கிரீன் பென்ல கையெழுத்து போடுற இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சில விஷயங்களை சொல்லலாம். நான் உழைக்கிறேன். இந்த உழைப்பில் ஒருவேளை உங்கள் பிரார்த்தனையும் என் உழைப்பும் சேர்ந்தால் இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கின் அதிகாரம் கூடும். அதான் நோக்கம். ஏன் தெரியுமா? தமிழர்களிடத்தில் தமிழ் வாழ வேண்டும் என்றால், இன்றைக்கு சொல்லுகிறேன், வீட்டிற்கு எழுத்து செல்லுங்கள். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் போய் சேர வேண்டும். அவர்களிடத்தில் தமிழ் இருந்தால்தான் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறப்பாக கடத்தப்படும் என்பதில் உறுதியுடன் இருக்கிறேன் நான். அதிகார படைத்தவர்களும் செல்வந்தர்களும் தமிழை கையில் எடுக்க வேண்டும். பாருங்க, 5 விதிகளை சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். நாமே பொறுப்பு. நீங்க எதை செய்றீங்களோ அது உங்களுக்கு வரும். நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம், தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும். ஆதி செய்தி. 2வது, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். 3வது விதி, நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும். நம்புகிறீர்களா? ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும்னா கொஞ்சம் அறிவு மேம்படணும். அறிவு தானா மேம்படாது. அறிவுக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா? இன்னைக்கு காலையில கூட மாபெரும் தமிழ் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா, ஏன் படிக்கணும்னு. திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இதை ஏன் அந்த பாப்பா கேட்குது தெரியுமா? அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. அதனால தான் அவ கேட்கிறா. பரம்பரையாக கல்வியை பெற்றுக்கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும். நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டான். படித்தால் தான் இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவன் நம் மூலமாக தெரிந்து கொள்வான். எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும். தானாக எதுவுமே நிகழாது. அடுத்து சொல்லுகிறேன், நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது. இந்த 5 விதிகளை நீங்கள் மனதில் எடுத்து செல்லுங்கள். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் விருதுநகர் வாழ் மக்கள் கேட்டு கேட்டு செவி தழும்பேறியவர்களாக இருக்கிறீர்கள். வெறும் ஜோக்குக்கு மட்டும் கைத்தற்ற ஆள் இல்லை நீங்க. நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அமைதியாக கேட்டு அதை ஆராயக்கூடிய மனமும் படைத்தவர்கள் என்பதனை இந்த சபை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள். 45, 42, 50 திடீர்னு இறந்துறாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள். இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல். கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும். யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளை கவலையோட பார்க்கறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க உம்முனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன். சொல்லி தரவா? சரவணகாந்த் பார்க்கறாரு. உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு. சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட்டு, அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும்.
அதனால தான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது. நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்ருவேங்க. ரொம்ப சோகமாக இருந்தேன்னா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன், ஒரு வாழைப்பழமாக சாப்பிட்ருவேன். நான் எனர்ஜிக்காக. செத்துவங்க இல்லைன்னா நம்மளை செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா? இல்லையா? இருக்குதுங்க. சொல்றதுல என்ன பயங்கிற? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. காலையில் 7 மணிக்கு ட்ரெஸ் பண்ணது. நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 3வது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன். இப்போவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னா, காலேஜில் 7:45 மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன்? வீட்டிலேருந்து வானத்துலேருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். அப்படி கும் அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ளே போய் கேபினில் அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்டண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காருவோம். பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அந்த டீச்சர், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. பர்வீன், எஸ் மேம். என்ன டல்லாக இருக்கிற? உங்களுக்குமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். சாயந்தரம் வெளியில் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? நம் முகத்தில் ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சரி. இந்த உலகத்தில் இருக்கிறோம் நாம. இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் 2 முக்கியமான அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, 2 விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ. 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுலயே 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறையன்புவனுடைய புத்தகத்தில். இறையன்பு இந்த தகவலை தருகிறார். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல்கள் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்றார், கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறல்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு. இன்னும் உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல 2 வாரத்துலயோ, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா, இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். அதை நான் மறந்துட்டேயா. நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன். நாடி மந்திரம் பிடிச்சி வச்சுக்கோங்க.
45 வயது கடந்து விட்டது எனக்கு. 40 ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன். என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான், அதுவே ஒரு ஆதிமரம் தான். அந்த ஆதி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும், அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே. The only person under the sky will help you is you. உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது. உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலம் என்ன, நீ எங்கே தோற்கிறாய், எங்கே ஜெயிக்கிறாய். எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவது அல்ல. கவலை கொள்ளாதிருங்கள். இந்த கவலை கொள்றது, நான் இதை சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்துறேன். ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? கஷ்டம் இல்லை மேடம், பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இது வரைக்கும், யூடியூப்ல வந்ததில்லை. எங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்திபுகளில் எங்க குடும்பம் ஈடுபட்டிருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பிள்ளை பொறுமைசாலி, ஆனா அதே சமயத்துல புத்திசாலி. எங்க அம்மா என்னுடைய பயோடேட்டா கொடுக்குறாங்கங்க. ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கொடுத்துருக்க முடியுமா? சொல்றாங்க, என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி, பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா. அப்பா அம்மா சொன்ன சர்டிபிகேஷனுங்க. நான் அப்படியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை. பாருங்க, எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்ததை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். பெரிய மழை, காடு, காட்டாறு ஓடுகிறது, எதிர்பார்க்கல எந்த உயிரினமும். அதுல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல, பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது, உயிர் போகல. பக்கத்துல பாக்குது, அங்க ஒரு தவளை உட்கார்ந்துட்டு. தவளைக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும் தெரியும். அது எங்கேயும் இருக்கும். நாம தான் அந்த தவளை. வெள்ளம் வந்தா என்ன, எது வந்தா என்ன, உயிரோடு இருக்கிறோம்ல, சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை. அது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேள் சொல்லுது, மிஸ்டர் தவளை ஆர் மிஸ் தவளை, என்னை இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு, இந்த தண்ணி போக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமெல்லாம் தவளை, புத்திசாலி தவளை தானே, நாம சொன்னோம், போ, நீ தேளு, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன். தேள் பாருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணிச்சு தவளைய. நாமெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்றேன். நீனா லூசா? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினாதான் நானும் செத்துருவேனே. நீ என்னை காப்பாற்றி மட்டும் விட்டுரு, நான் அந்த பக்கமா போயிடுவேன். இவ்வளோ ஆபத்தில் நான் உன்னை கொட்டுவேனா? நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன், ப்ளீஸ் அப்படின்ச்சு. நாம் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவோம்ல. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார், முதுகில் ஏறிடுச்சு சார் தேளு. இப்போ ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கிறோம். தவளை வந்து தவளை ஆகிய நாம் தேளை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நடு ஆற்றுல தண்ணி தழும்புது. அப்போ தேளு கொடுக்கு எடுக்குது. இப்போ தவளைக்கு பயம். தவளை சமாதானம் பேசுது தேள் கிட்ட, கொட்டிடாத, ஜாகிரதையா கூட்டிட்டு போய் விட்டுறேன், எனக்கு நீந்த தெரியும், ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப், கொட்டாத. அது கொடுக்க எடுத்துருச்சு. இதாங்க 2 அடியில ஆறு கடந்துருச்சுங்க. 2 அடிக்குள்ள கொட்டிருச்சுங்க தலையில டொங்குன்னு. இப்போ தேள் முழுகுது, தவளையும் முழுகுது. நாம எல்லாம் தான் தவளை. நம்ம என்ன சொல்லுவோம், டைலாக்கை நான் சொல்லவா? உன் வழிக்கு நான் வந்தனா, நீ தானே என் வழிக்கு வந்த,
என்னை காப்பாத்துன்னு சொன்ன, நான் காப்பாற்ற தானே செஞ்சேன். ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு. ஏன் கொட்டின? நீ ஏன் சாவர, நானும் சாவரம் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு. அது சொன்ன டைலாக் இல்லை, இப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற டைலாக். தேள் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் தெரியுமா? கூட இருக்கிறது தேளா பாம்பா? இப்போ தேள்னு நான் தவளைன்னு சொன்னது நாம, தேள்னு சொன்னது நாம தேள் இல்லை. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, அந்த வாச்சதுக்கு வாச்சது, வேலையில வந்து சேர்றது, சேர்றதுலாம் வந்து சேர்றது, இது எல்லாம் தான் அந்த தேளு. கூட இருக்கிறது தேளா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகுல ஏத்திக்க மாட்டோம்ல. இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீ எங்க இருக்கிறியோ இரு, கூட நடக்கிறியா நடு. இந்த உலகம் தேளுக்குமானது தவளைக்குமானது, என் முதுகில் ஏன் கொள்ளாது. இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும். கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியலிடுகிறேன், கொஞ்சம் மேலால இருக்கும், ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். முதல்ல ஏதான ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா உங்க லைஃப்ல, இதை ரொம்ப பார்க்காதீங்க. என்ன ஆகுது தெரியுமா? நான் இதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான், இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல, உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பார்த்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க. முதல்ல உயிரோட இருக்கிறோம், ஒரு மூச்சு வாங்குவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம், நிதானமா என்ன இருக்குன்னு பார்ப்போம், அப்புறமா பார்ப்போமே. தூங்கும் போது 1 மணி 2 மணி, ஒரு பையன் என்கிட்ட கேட்கிறான், 1 ஹவர் கிளாஸ்ன்னு சொல்லி உட்கார்ற, ஒரு நாள் போற மாதிரி இருக்குது, 20 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு நாள் போயிருது மேடம். இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது? நான் உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும். இத அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன், ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்க இமெயில்ல, உங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும். இல்லைன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ரியல் எஸ்டேட் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது உங்களை கவனிக்கிறதா? ஆண்கள் கிட்ட நான் நிறைய 4 வருஷமா போராடிட்டேங்க, மேடையில பேசி பேசி. இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்டில்? நான் கேட்டேன், ஒரு சைக்காட்ரிக் சொன்னாரு, தனியா போக இப்பெல்லாம் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா? நான் சொல்லவா, அது இல்லை உண்மை. இதை தனியா விட்டுட்டு போக பயம். இந்த கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டது, இல்லைன்னா பயப்படுறது. இன்னிலிருந்து இந்த புத்தக கண்காட்சியில் இன்னிலிருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன உறுதிப்பாடு, ஒரு சின்ன வாக்குறுதி. காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்ல, குளிக்கிறோமா? ஏன் குளிக்கிறோம்? உடம்பு தூய்மையா இருக்கணும். வள்ளுவர் சொல்ற, புற தூய்மை நீரினால் வரும், அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும். உடம்பை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இப்போ நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல், நான் உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்.
நீ என்ன கூகுள் ஹிஸ்ட்ரி வச்சிரு. இன்னொரு விஷயம் சொல்லவா, சொல்லக்கூடாது, நல்ல மங்களகரமான விஷயம். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இதை தான் தேடுவானுங்க. இதை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கலாமா, இன்னிலேருந்து க்ளீன் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது மனைவிக்கு தெரிகிற மாதிரி வைங்க. மனைவிமார்கள் கணவனுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. குழந்தைகள் ஃபோனை ஓப்பனாக வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும். இதில் வாழ்க்கையில் 2 விஷயம் தாங்க முக்கியம். அந்த தாய் மாதிரிங்க நான் சொல்லிட்டு போகிறேங்க. 2 விஷயத்தில் சூப்பராக இருங்க. 1 மெடிக்கலுங்க, மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கணுங்க. 2 சட்டத்தில் ரீதியில் ஃபிட்டாக இருக்கணுங்க. லீகலாக ஃபிட்டாக இருக்கணும். லீகலாக எங்கேயோ போய் சிக்கிக்க கூடாது. தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்கிற அதி அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது தான். அதை விட பெரிய கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 2ம் உயிரோடு இருக்கிறது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கடன் வாங்காம இருக்கிறது. அம்மா அப்பா கடன் வாங்காம இருக்கு. இந்த கிஃப்டை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். இது நமக்கு புரியணுமே. வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? நான் இப்படி சொல்கிறேன். பிரச்சனை என்னன்னு பாருங்க. முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 2 அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க. பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைன்னு நீங்க முடிவு பண்றீங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெப்பாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம். என் குடும்பத்தில் எனக்கு 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, இன்னொரு சித்தப்பா, 1 வீட்டு சித்தப்பா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு எங்கள் அம்மா அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கா உங்கள் குடும்பத்தில்? வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க. இதில் என்னென்னா மாதம் வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க 5 பேரும். டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்லுவாங்க. 45 மினிட்ஸ். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்கள் 5 பேரும் நிற்போம். எங்கள் அம்மா என்ன காட்டி தான் சொல்லும். இதுக்கு சொல்லுங்க, அடங்க மாட்டேங்க, இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு அறிவுரை சொல்லுங்க. அதில் அத்தனை பேரும் அறிவுரை சொல்லுவாங்க. நான் கேட்டுக்குவேன். என்ன கொடுமைனா அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது. அது கூட வழி இல்லை, அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு நாம முடிவெடுப்போம். ஆனால் அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது, அதை எடுத்துருவோம். முக்கியமாக சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கிறீங்கல்ல, உங்கள் அண்ணன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை உங்களிடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து 2-3 நாள் தள்ளி போடுங்க. அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. எடுத்த வாக்கில் சொல்லி விட்டுறாதீங்க. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். நீங்கள் மீனை பிடிச்சி காட்டில் விட்டுறீங்க, மானை பிடிச்சி கடலில் விட்டுறீங்க. ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது புரியாது. ரொம்ப தெளிவாக சொல்லவா, இதை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு இல்லை, பிரச்சனையே என்னன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தோமா இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் டீசல் லாரி கவுந்துருச்சு. எல்லாம் அந்த டீசலை பிடிச்சிட்டு போறாங்க. அது எவ்வளவு அபாயம்! உயிரை விட முக்கியமா? அது போடுறதுக்கு வெஹிக்கிள் இருக்கா உங்ககிட்ட? எதனாலும் பிடிச்சுக்கணும். எதனாலும் எங்க சீற்றம்ங்க, கடல் சீற்றம்ங்க. சென்னையில ரெட் அலர்ட் போட்டாங்க. இன்னைக்கு புயல் வருதாமா அப்படின்ட்டு ஒரு 50 நின்று வேடிக்கை பார்க்குது. கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள்? ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள்? நான் சொல்லட்டுமா? ஏன்னு சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை. தெரியுமா? கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன் நான். விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை. கவிதை புரிகின்றவர். கவிதை புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. நான் சொல்றது ரொம்ப மிகையா தெரியும் இல்லை.
நான் சாதாரணமா சொல்றேன், இந்த இந்த கவிதை உங்களுக்கு புரியுதா பாருங்க. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க, பெட்ரோல் பிடிச்சி பத்தி எரிஞ்சு 39 பேர் செத்த காயம் இன்னும் போலைங்க. முந்தா நேத்து தாங்க 42 பேர் டீசல் லாரியில மோதி சவுதி அரேபியால செத்து போனாங்க. தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் விழுகிறோம் தெரியுமா? நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும்? நான் சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பினால் வரும். தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து 10 பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள். இந்த கொள்ளிக்கட்டையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. இது 3வது கண் தெரியுமா உங்களுக்கு? இது 3வது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு. நான் ஒரு பெண்ங்க, என்னை யாராவது இப்படி குருகுருன்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. அதுக்கு பயிர்ப்புன்னு பேரு. முக்காலம் பார்த்துட்டு இருக்க எனக்கு என்ன ஒரு கண். ஆண்களுக்கும் அதே பயிர்ப்பு தான். பயிர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது தான். நான் எப்படி புரிய வைக்கிறது உங்ககிட்ட? இந்த கேட்ஜெட்டை விட புனிதமானது, இந்த கேட்ஜெட்டை விட மிக மிக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது புத்தகம். ஒரு புத்தகத்தை படிக்கிறேங்க, ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் படிக்கிறேங்க, நிலம் நகருதுங்க. புரிஞ்சுக்கிட்டேனா? செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். புரிஞ்சிருச்சுன்னா இங்க வெடிக்குதுங்க. அதனால தான் அவை சொன்னால், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தது குறள். புரியணுமே. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டா கெட்டுறோம்பா. செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கை கெட்டு போயிடும்பா. இதை சொல்கிறது குறள். நான் இப்படி சொல்றேங்க, 5 நிமிஷத்துல முடிக்கிறேன் பேச்ச. ஒரு மாதத்திற்கு முன்னால் சென்ற 6ஆம் தேதி அக்டோபர் 6 கனடா நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல புத்தகம் வாசிக்கல. நீங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்குறீங்கல்ல, நான் ஒரு 10-15 வருஷம் வாசிச்ச அனுபவத்தை இந்த 1 மணி நேரத்தில் டிட்பிட்ஸா சொல்லியிருக்கேன்ல. நான் வாசித்தது தானே சொல்லியிருக்கேன். திருக்குறளில் கவர்னன்ஸ் டொரண்டோ தமிழ் மன்றம் நடக்குது. உலகத்துல இருந்து எல்லா பகுதிகளில் வந்தாங்க. இந்தியாவில இருந்து நான் போறேன். ப்ரோக்ராம் முடிஞ்சது. சாப்பாடு டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். இதே அனுபவம் சாப்பாடு டேபிள்ல எனக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. முன்னால உட்கார்ந்து சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க போற போக்கில் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அப்பா, போற போக்கில் சொன்னேன். டொரண்டோல இல்ல, அமெரிக்காவில் ஒருத்தர் சொன்னார். 65 வயசு அவர் சொன்னார், பர்வீன், நீ சந்திக்கிற மனிதர்களிடத்தில் இதை போய் சொல்லுங்கண்ணா. இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை இருக்கிறது என்று போய் சொல். எல்லா விலையும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல என்றும் போய் சொல். குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. படிக்க வேண்டுமா, அதற்கு விலை. அதிகாரிகளாக வந்து உட்கார வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. பேச்சாளராக வர வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. உட்கார்ந்து கேட்க வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. விலை கொடுக்காமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. வாடகை வீடா விலை, சொந்த வீடா விலை. ஃப்ரிட்ஜ்ல திறந்த உடனே குளிர் தண்ணீர் வேண்டுமா, விலை. வெறும் விலை, வெறும் பொருளால் வராது. You have to give your time, your energy. இது எல்லாம் தான். அடுத்தது சொன்னார், அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும்னு போட்டுட்டு இருக்கோமே, உனக்கு நீயே என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் என்று ஒவ்வொருவரிடத்திலும் கேள் பருவீன் என்றார். உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஐயா? 60 வயது, இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்வதற்கான உடல் இருக்கிறது. என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் வாழ்வதற்கு? வாழ்க்கை 60 வயதில் முடிந்து போகுமா? 65 வயதில் முடிந்து போகுமா? கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கான ஒவ்வொரு வினாடிகளிலும் நமக்கு திட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை நான் ஃபுட் டேபிள்ல எடுக்கிறேன். என்னோடு பேசுற ஒரு ஃபுட் டேபிள்ல எடுக்கிறேன் நான். இவர் சொன்னதுதான் அதை விட பயங்கரமானது. இவர் ஒரு வானவியல் நிபுணர்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கே போக வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள், எங்கே இருக்க வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த விஷயங்கள் உங்களை வந்து சேரும். இதோ புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டும், பர்வீன் சுல்தானா பேச்சை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது, பலருக்கு அந்த விஷயங்கள் இல்லை. அவர்கள் புத்தகம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். என்ன யாருக்கு முடிவு செய்தார்களோ, என்ன ப்ரிஃபரன்ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை கேட்பது. நல்ல விஷயங்களை கேட்பது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். நல்ல விஷயங்களை படிப்பது என் ப்ரிஃபரன்ஸ். படித்து இது சரியில்லை என்பதற்காக அந்த புத்தகத்தை தவிர்ப்பது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். சாலையை கிடக்கின்ற பொழுது தாயின் கையை குழந்தை பிடித்துக் கொள்வது போல் நான் புத்தகங்களின் கரங்களை எப்பொழுதும் பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னை ஆபத்து இல்லாமல் அவை சாலைகளை கடக்க வைக்கின்றன. ஒருவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, பணிவு என்பது ஆயுதம் என்று எனும் புத்தகம் சொல்லிக் கொடுத்தது எனக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நான் வந்த அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்துறேன். இந்த டொரண்டோல நடந்த விஷயத்தை நிறுத்திட்டு நான் இதை சொல்றேன். பணிவு என்பது ஆயுதம். இதோ சின்ன குழந்தைகள் இருக்கிறீங்களே, ஸ்கூல்ல லெட்டர் எழுதுறீங்களாப்பா? லீவ் லெட்டர் எழுதுறீங்களாப்பா? மனப்பாடமா தெரியுமே நமக்கு தான் லெட்டர். சொல்லுங்க, போலீஸ்கார கூட சொல்லலாம். என்ன லெட்டர் சார்? as I am suffering from my brother's marriage, I want you to leave the college for 2 days. ஏதாவது எழுதிடணும். சரி, எழுதிட்டு நீங்க அமைதியா இருங்க, என் தலைமுறை அமைதியா இருங்க. இந்த சின்ன குழந்தைகள் கிட்ட கேட்கிறேன், கீழே என்னப்பா எழுதுவ? யுவர்ஸ் ட்ரூலி. நாம என்ன சார் எழுதுவோம்? போயிடுச்சு சார். எவனோ எழுதுறது இல்லை, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. ஏன்னா ஈ முன்னால வருமா, ஐ முன்னால வருமானு பிரச்சனை. எழுதுறதே இல்லை சார். ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி. அந்த டபுள் எல் வருமா, ஒரு எல் வருமான்னு தான் பிரச்சனை. பணிவு என்பது ஆயுதம் தெரியுமா? சில விஷயங்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வந்தது, பணிந்து கொண்டோமா இல்லையா? பணிந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறோம், பயந்து கொண்டவர்கள் பணிவோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். சில விஷயங்கள் எதிர்க்கத்தக்கன, சில விஷயங்கள் பணியத்தக்கன. பணிவு என்பதும் ஒரு ஆயுதம் தான் என்று இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. டீச்சர்ஸ் எல்லாம் பகைக்க கூடாது தெரியுமா? போலீஸ்காரங்களையும் பகைக்க கூடாது, வக்கீல்களை பகைக்க கூடாது, டாக்டர்ஸை பகைக்க கூடாது. ஏன் ஏன் பகைக்க கூடாது? பிளக்க பிடுங்கி விட்டுருவாங்க. பயந்து இருக்கணும். எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது என் டீச்சருக்கு முன்னால. பகைக்கவே இல்லையே. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். பகைக்க கூடாது. நீங்கள் உயர்ந்தவர்கள்னு காட்டிடும். பணிவா இருக்கணும். அரச குணம் தெரியுமா பணிவு என்பது? இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரவே இல்லை. வானவியல் நிபுணர் ஒருவர் உட்கார்ந்துட்டு எனக்கு சொல்லி தருகிறார். மா, வானத்துல பிரபஞ்சம் பெருசுமா, வானம் ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப சின்னதுமா. அவர் இப்படிதான் காட்டினார் உலகத்தை. உலகம் ரொம்ப சின்னதுமா, வானம் ரொம்ப பெருசு. நாங்கள் அந்த வானத்தில் டெலிஸ்கோப் வச்சு அந்த நடவடிக்கைகளை ஆராயும் பொழுது 1 இன்ச்சு இடத்தை எனக்கு கொடுத்தாங்க. 1 இன்ச்சுன்றது ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் ஆராய்ந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். நீ லிட்ரரியாக அதை வந்து மாற்றி மக்களுக்கு சொல்கிறியா? சொல்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா. நடுவில் வந்து கருப்பாக ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பிளாக் ஹோல்னு பேர். பிளாக் ஹோல். வானத்தில் சில நடவடிக்கைகள் வரும், அப்போ நட்சத்திரங்கள் அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிடும். பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சுன்னா அது வெளியில் வராது. ஏன்னா பிளாக் ஹோல் கிட்ட இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஆயுதமோ பயிற்சியோ வானவெளியில் யாருக்குமே இல்லை. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். சில கற்கள் பிளாக் ஹோலில் போயிடுச்சு.
அதே கவனிப்பு இருக்கும் பொழுது வானத்தில் வேறு ஒரு சின்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கைகள் உருண்டு சில நட்சத்திரங்கள் வந்தன. அந்த நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய அதிர்வை கொடுத்தன. அந்த அதிர்வு கொடுத்தவுடன் பிளாக் ஹோலுக்குள் சென்ற சில நட்சத்திர கற்கள் வெளியேறின. சொல்லிட்டு சொன்னார், ஒரு இருட்டு பள்ளத்திற்கு நட்சத்திரங்களை உள்ளிழுக்கக்கூடிய முரண் சக்தி இருக்கிறது என்றால், இருட்டு பள்ளத்திற்குள் சென்றுவிட்ட நட்சத்திரங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு என்பதனை அந்த மக்களுக்கு போய் சொல். அந்த நட்சத்திரங்கள் தான் புத்தகங்கள். உன்னை இருட்டு பள்ளத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரும் ஆதிமரம் அது. அந்த ஆதிமரத்தில் தான் வேர்களாக அந்த ஆதிமரம் நின்று நமக்கு காய் தருகிறது, கனி தருகிறது, நிழல் தருகிறது. இந்த இயற்கையை காப்பாற்றி உயிர் தன்மையை நமக்கு மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதி மரம் புத்தகங்கள். இந்த இந்த புத்தகத்துக்கு அத்தனை பேரை எழுந்து நின்று ஏன் மரியாதை கொடுத்தோம்? ஒரு சிறிய புத்தகத்துக்கு. ஏனென்றால் ஏதோ அதை வாசிக்கின்றவர்கள் இருட்டு பள்ளத்திற்குள் போன நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் வெளியேற்றிவிட்டார். ஆகாய வாசம் என்று வேறு பெயர் வைத்திருக்கிறார். வாசித்துதான் பார்ப்போமே. நான் ஒரு விஷயத்தை சொல்லவா? நாம் எல்லோரும் வேட்டைக்காரர்கள் தான். நாம் எல்லோரும் வேட்டைக்காரர்கள் தான். யாரும் இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இங்க யாரும் கிடையாது. எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு வேட்டையாடி செல்கிறோம். நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்கிறோம், நம் வீட்டை வளப்படுத்திக் கொள்கிறோம், நம் உறவுகளை வளப்படுத்துகிறோம், நம் நாட்டை வளப்படுத்துகிறோம். பாருங்க, ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு காட்சி என் வாழ்க்கையை அதிர வைத்த காட்சி. இந்த புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பெருமக்களே. இந்த விருதுநகர்ல போட்டிருக்காங்கல்ல இந்த புக்ஸ், ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்குதுன்னு சொன்னாங்க யாரோ. நான் பதிப்பகம் நடத்தியவள், எனக்கு தெரியும். ஒவ்வொரு பதிப்பாளருக்குமான வேதனை, அது எழுத்தாளருக்கான வேதனை அல்ல. ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய காவு கொடுத்தால் ஒழிய அவர்கள் ஒரு புத்தகத்தை பதிப்பகத்திலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. இன்றிலிருந்து ஒன்றை மட்டும் நாடியில் பிடித்து செல்லுங்கள். இலவசமாக இந்த புத்தகத்தையும் வாங்காதீர்கள், காசு கொடுத்து வாங்குங்க. சரஸ்வதி இல்லை, கொஞ்சம் லட்சுமியை செலவு பண்ணுங்க. செலவு பண்ணி அந்த சரஸ்வதியை வீட்டுக்கு கூட்டுவாங்க. நான் பார்க்கிறேன் ஒரு ஒரு ஆளினுடைய ஒரு சிறிய இதில் தான் பார்த்தேன். என் பையன் தான் சொல்லுவான், அம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல மெசேஜாக வருதேம்மா. ஏமான், நான் நல்ல மெசேஜை பார்த்தா நல்ல மெசேஜே வரும், பாடாவதியான மெசேஜ் பார்த்தா பாடாவதியான மெசேஜே வரும். அதான் ரகசியமே. எதை பார்க்குறியோ தொடர்ந்து அது வரும். 10 செகண்ட் தொடர்ந்து எதை பார்க்குறியோ அதுவே வரும். அது முடிவு செய்ய நீ எதை பார்க்கணும்ட்டு. நான் பார்க்க சொல்லுவேன், இது காட்டு என்று நான் சொல்லுவேன். அப்படி நான் பார்த்த ஒரு காட்சி. ஒருத்தர் அப்படி நடந்து போறான், ஒரு பாறை, அந்த பாறையில் உட்காந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்ததுல ஒன்று மரத்தை போத்திக்கிட்டு வந்தது. அந்த மாதிரி மரத்தை போத்திக்கிட்டு அவன் உட்காந்துட்டான். ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டான். அங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா. அது ஒரு மரத்தை காட்டுது. அந்த மரத்தில் பெரிய பெரிய பறவைகள் உட்காருது. அப்படியே உட்காந்த ஒரு பறவை மறுபடியும் எழுந்து போய் ஆற்றுலேருந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்துடுச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்படி உட்காருது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, வாயிலேருந்து காலுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு என்னமோ தோணிருச்சுங்க. இப்படி பார்க்குது இந்த மீனை. மறுபடியும் கால்லையே எடுத்துகிட்டு போய் நடு ஆற்றுல போட்டு வந்துருச்சு. இந்த ஆள் இல்லை, இந்த கேமரா வச்சுருந்தவன், அவன் டக்குன்னு அதை தண்ணிக்குள்ளே போட்டான் அந்த கேமராவை. அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேங்க. நீங்களும் போட்டிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். உள்ளே போன அந்த மீன் அப்படி மேலே இப்படி உள்ளே போயிடுச்சு. சிறல்லுன்னு உள்ளே போகுது. என்னன்னு தெரியல, ஒரு சிலுத்துக்குது. அப்படியே மேலே இப்படி பறந்து வருது. இப்படி பறந்தது இப்படி நிற்குது. நடுவில் மேலே வரல, உள்ளதான் காட்டுறான் அந்த கேமரா. நதியில் அப்படி ஒரு சிலுத்துச்சிங்க. அதனுடைய வயிற்றின் பின்பகுதிகளிலிருந்து முட்டைகளாக வருது. இப்படி ஒரு காட்சிங்க. அந்த பறவை நமக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், ஆனால் தலைமுறையை சாப்பிட மாட்டேன். நாம் எவ்வளோதான் வேட்டையாடிக்கலாங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம்ல. மரம் சா மருந்து கொளோம், ஆணி வேற
எடுத்து அதை அரைத்து எனக்கு மருந்தாக கொடுத்தால் நான் வாழ்கிறேன் என்றால் நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை சாக விடமாட்டேன் என்று சொன்ன பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. அந்த ஆதிமரமான புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்வோம். தமிழனுக்கு புத்தகங்கள் தான் அடையாளம், தமிழ் மொழிதான் செம்மொழி, தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு. குறளை தூக்கி பிடிப்போம். சங்க இலக்கிய, காப்பிய, சிற்றிலக்கிய, நவீன இலக்கியங்களை வாசிப்போம். அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துவோம். சிறகை விரித்து வானத்தில் பறப்போம். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மரம் நம் ஆதி மரம், வள்ளுவம் என்கின்ற ஆதிமரம், சங்க இலக்கியங்கள் என்கின்ற ஆதிமரம். இந்த ஆதிமரம் நம் பரம்பரையின் அடையாளம். நன்றி, வணக்கம்.